விஸ்வா, நீ அசிங்கப்பட்டா அது நான் அசிங்கப்பட்டதுக்கு சமம். நேற்று நீ ஜெயிலில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பன்னு எனக்கு தெரியும். நீ பட்ட ஒவ்வொரு அவமானத்துக்கும் நம்ம திருப்பி கொடுக்கலாம். அதோட ஆரம்பம் தான் இது. அது டிவோர்ஸ் பேப்பர் விஷ்வா. இனிமே அந்த இந்து வேணான்னு கர்ணா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான். இது அந்த கர்ணாவோட கையெழுத்து மட்டும் தானே இருக்கு. அந்த அந்த இந்து அப்ப கையெழுத்து போடணும்ல. இவ்வளவு யோசிச்சவன் அதை யோசிச்சிருக்க மாட்டான். உன்னை அத்தனை பேர் முன்னாடி வச்சு அடிச்சு அசிங்கப்படுத்தினால அதுக்கு நீங்க தான் திரும்ப கொடுக்க வேணாம். இன்னைக்கு அந்த இந்து இந்த டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடா. அதுவும் ஓ முன்னாடி நீ சொல்லி. மாப்ள என்னடா பண்ணிட்டு இருக்க? குட்ரா குட்ரா. டேய், உன்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல வந்தா இப்படி கண்ட்ரோல் இல்லாம குடிக்கிற அளவுக்கு என்னடா நடந்துச்சு? மாப்பிள தப்பு பண்ணிட்டேன்டா, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. நான் எந்த பெரிய துரோகம் பண்ணிட்டேன்டா. மாப்ள அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லடா, எல்லாமே நம்மளே சரி பண்ணிக்கலாம். நீ எதுக்கும் கவலைப்படாத. செல்வி இப்பதானே ஒரு விஷயம் சொல்லுச்சு. செல்வியா? ஆமா மாப்ள, செல்வி சிஸ்டர்கிட்ட பேசும்போது உன்னை மன்னிச்சு ஏத்துக்கிறதா சொல்லியிருக்காங்கடா. ஆனா ஆனா அதுக்கு நீ ஒரு காரியம் பண்ணணும். நீ உங்க அண்ணனுங்களை மட்டும் விட்டு வந்துட்டேன்னா உன்னை வேற ஊருக்கு கூட்டு போய் உன் கூட சந்தோஷமா வாழ ஆசைப்படுறாங்கடா. மாப்பிள்ள எவ்வளோ சந்தோஷமான விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இப்படி எதுவுமே சொல்லாம ஏன்டா அமைதியா இருக்க? உன் வாழ்க்கையில் இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்குடா, திரும்பி இது மாதிரிலாம் கிடைக்கவே கிடைக்காது. அதை மிஸ் பண்ணாதடா. மாப்பிள என் வாழ்க்கை நேரத்தை முடிஞ்சு போச்சுடா. உட்காருக்கா, பாத்து. அழகா இருக்க. சரி, நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு, ஒவ்வொருத்தரும் நலுங்க வச்சிடலாம். அத்தை, நீங்க தான் வயசுல பெரியவங்க, நீங்களே ஆரம்பிச்சு வைங்க. சரி. இந்தாங்க. நீங்க ஒவ்வொருத்தரா வந்து வைங்க. வாங்க வைங்க.
இந்து சாரி மடிப்ப சரியா கட்டலையா? ஆமா இந்து, சாரி இறங்கிருக்கு. ஆமா, கீழே இறங்கிருக்கு. இருமா இருமா, நான் பண்றேம்மா. இந்து, நீ வாமா, நீ வந்து நிலங்கு வைமா. போமா, போ போ. போ. என்ன தனியா வர? 2 பேரும் சேர்ந்து வந்து வைங்க. வாங்க. என்னாச்சு இவளுக்கு? இப்படி சிலை மாதிரி அசையாம நின்னுக்கிட்டு இருக்கா? என்னம்மா? ஆனா வர சொல்லியிருந்தீங்க. என்னடா குடிச்சிருக்கியா? அண்ணா லைட்டா. என்னடா இது புது பழக்கம்? மகனே குடிச்சிருக்க? அங்க பாருங்க.